ஒருவரோடு ஒருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இப்போ நான் பிரதர்கிட்ட கேட்குறேன், பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட நான் ஏதாவது வாங்கணுமா? தேவையில்லை. ஆனால் ஒரு அன்பு பரிமாறப்படுகிறது, அதுதான் கிறிஸ்மஸ். அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் வந்தார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அப்படியே நம்ம எதற்காக இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லாருக்கும் குழந்தை பிறப்பை பற்றி தெரியும். ஆமென். அந்த குழந்தை உருவானதிலிருந்து அந்த குழந்தை எப்படியாய் வளர்க்கணும். ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது, ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை எப்படி வளர்க்கலாம், அந்த குழந்தை எப்படி பராமரிக்கலாம், அதை எப்படி படிக்க வைக்கலாம், அது ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர் வைக்கலாம், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் டெசிஷன் அந்த 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் கருவில் வளரும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? சில டெசிஷன்ஸை அந்த குழந்தைக்காக எடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? நான் பிறந்தோன்னே எனக்கு நானே நான்சின்னு பேர் வச்சுக்கிட்டேனா? இல்லை. யார் எனக்கு வச்சா? பேசுங்க, என் கூட பேசுங்க. என்னை பார்த்து பயமாக இருக்கா? ஆமாம். உங்களுக்கு யார் பேர் வச்சா? உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு பேர் வச்சாங்க. சில பேருக்கு அம்மா அப்பா, சில பேருக்கு அவங்க தாத்தா பாட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க? என் தாத்தா பாட்டி பேர் தான் என் பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆசையாக அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும்படி ஒரு பேர் வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு வக்கீல் ஆக்கணும், ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்கள வளர்ப்பாங்களா? இல்லை இந்த பிள்ளை நல்லா வளர்ந்தா போதும்னு நினைப்பாங்களா? சொல்லுங்க. சிலருக்கு ஒரு தரிசனம் இருக்கும், சிலருக்கு அந்த குழந்தை பிறந்ததே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? எல்லோரும் என் கூட இருக்கிறீங்களா? இல்லை வீட்டை பற்றி நினச்சிட்ருக்கீங்களா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேனா, இல்லை லைட்டு போட்டுட்டு வந்தேனா, இதை யோசிச்சுட்ருக்கீங்களா? எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ரொம்ப சிம்பிள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அந்த பூமியில் பிறக்கிறாரு, அவருக்கு தேவ தூதன் மரியாள் இடத்துல போய் அந்த தாயின் இடத்துல பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து, அம்மா நீ நினைக்கிற பேர் அவங்களுக்கு வச்சிடாத, பரலோகம் ஒரு பேரை நியமிச்சு வச்சிருக்கு, அந்த பேரை தான் இந்த மகனுக்கு நீ வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை? ஆமென். ஐயா பாருங்க, நல்ல கரத்தை தட்டுறாங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்காத பேரை பரலோகம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த நாமம் தான் இயேசுங்கிற நாமம். சொல்லுங்க, இயேசு. சொல்லுங்க, வாய் திறந்து இயேசு. அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய, அதாவது அந்த நாமத்தோடு சேர்ந்து ஒரு பேர்டனும் அவர் மேலே கடந்து வருது. ஆமென். இப்போ நான் நான்சி, நான் பிறந்த உடனே ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தை நீ நடத்துவேன்னு என்னை பிறந்த 1 வயசுலேயே எங்கள் அம்மா நியமிச்சிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? வைக்கிறது தான் அவங்களோட வேலை, அதுக்கப்புறம் படிக்கிறது, அதுக்கப்புறம் நான் உருவாகிறது, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஏன் இஷ்டம். ஆனால் இயேசு மேலே ஒரு பேர்டன், ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன தரிசனம்? நம்ம வாசித்தோம் அதே வசனத்தை நம்ம திரும்ப படிக்கலாமா? அதே மத்தேயு 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிங்க. பெறுவாள். இயேசு பரலோகம் சொல்லுது, தேவ தூதர்கள் சொல்றாங்க, இந்த பேரு தான் இந்த குழந்தைக்கு நீங்க வைக்கணும், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில், ஏன் தெரியுமா அந்த இயேசுங்கிற பேரை நான் நியமிக்கிறேன்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
அவர் மேலே பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த இயேசுங்கிற நாமத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த என்ன பொறுப்புனா, அவங்க ஜனங்களுடைய பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர். இதுக்காக தான் கர்த்தராகிய தேவன் ஒரு பர்பஸோடு ஒரு குழந்தைய இந்த பூமியில் கொண்டு வருகிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இது உலகத்தாரில் கொடுக்கப்படாத ஒரு பேர். ஆமென், ஆமென். அப்போ இந்த பேருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னா தனித்தன்மை. இப்போ என்கிட்ட சொல்கிறேன், பிரதர் உமேஷ் உங்களுடைய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மாவை தான் கேட்கணும், தெரியல. ஆனால் ஏசு ஒவ்வொரு தடவையும் ஏசு ஏசு சாப்பிட்டீங்களா, ஏசு தூண்டிங்களா, ஏசுவே நீங்கள் குளிச்சிங்களா, ஏசுவே நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளோ படிச்சு அப்படி பேசும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு மெய்யான பர்சன் இவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ கனம் பொருந்தியதில்ல. அப்போ நீங்கள் இயேசு என்ற நாமத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. ஆமே. அதனால தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை, இயேசுவோட ஹாப்பி பர்த்டேயை அழகா இந்த உலகம் முழுவதும் பல நாடுகளில், பல மாவட்டங்களில், பல ஜாதிகளில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன் தெரியுமா? அவர் சகல ஜனத்துக்கும் பாவத்தை எடுக்கிறவராய் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். ரெண்டாவது, ஆமென், அவருக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா, ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இயேசுங்கிற நாமத்தை பூமியில் மரியாளோ யோசேப்போ அவங்களுக்கு வைக்கல, அவங்களுக்கு வச்சது பரலோகம். ஆமே. அந்த இயேசுனுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? ஜனத்தினுடைய பாவங்களிலிருந்து அவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர். There was a purpose. அப்ப கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல, இயேசுனுடைய பிறப்பில கொண்டாடுகிறதுல ஒரு நோக்கம் உண்டு. அவர் எல்லா ஜனத்தினுடைய பாவத்தை தாம் மேல சுமக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏசாயா 9வது அதிகாரம், ஆமென், 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப ஜனத்தோட பாவத்தை எடுத்துட்டாரு. ஆனா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இருட்டில் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமே. யாராவது ஒருத்தர் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்களேன், ஒரே நிமிஷம். ஆமே. இல்லை, டக் 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 டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க லைட்டை மட்டும். ஆடியோ ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆமென். பிரைஸ் காட். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். Thank you Jesus. Amen. Amen. இருட்டாயிருச்சா? ஆமென். இப்போ என் கையில் நான் என்ன கலர் வளையல் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. போடலை. வெரி குட். தெரியல. அப்புறம் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. தெரியல, போடலை, ஏதோ ஒரு கலராக சொல்லுங்க. எல்லோ. ஓகே. இப்போ லைட்டெல்லாம் போட்டுடலாம். ஓகே. இவ்வளோ நேரம் என்னை பார்த்தீங்கல்ல, நான் வந்ததுலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தீங்கல்ல, அப்போ என் கையில் என்ன கலர் வளையல் போட்டிருக்கேன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும்ல. ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் ஆன உடனே நம்மளோட மைண்டில் சில காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என்ன அந்த இருட்டில் இருக்கிறனால எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. வளையல் போட்டிருக்காங்களா, போடலையா? ஆமென். அது கோல்டாக இருக்குமா, இல்லை அவங்க தங்க வளையல் போடையில் இமிட்டேஷன் போட்டிருப்பாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இருட்டில் இருக்கிற மனுஷனுக்கு அடுத்த நட எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியாது. சொல்லுங்க. ஆமே, ஆமே, ஆமே. ஏன் சாயங்காலம் 6 மணி ஆனோன்னு எல்லாம் டக்குன்னு அப்படியே போய் வீட்டுக்குள்ளே உள்ளார உட்காந்துடுறோம்? இருட்டாயிருது. ஹல்லேலூயா. இருட்டு. இப்போ தான் நம்ம லைட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வயலில் வேலை செஞ்சுட்டு, எல்லா கிராமப்புறங்களில் வேலை செஞ்சுட்டு கரெக்டாக அந்த சூரியன் மறையும் போது அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்? வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இல்லாத இடத்துல யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆமென். ஆமாவா இல்லையா?
ஆமென். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கிறிஸ்மஸ்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற அவர் வந்ததன் நோக்கம் என்னன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சிரித்த முகத்தோட ஆமென் சொல்லுங்களேன். இனி நான் இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு இயேசு எனக்காக வெளிச்சமாய் உதித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம்ல. ஆமே. இருட்டில் இருந்தா நம்ம என்ன செய்யறது, என்ன பண்றது? அதனால தான் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ஆமே. சில நாள் நம்மளோட வாழ்க்கை அப்படியே மரண இருள் மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? யாரும் நமக்கு உதவி செய்யமா இருக்குமா? அப்போ சொல்லுவோம், கண்ணை கட்டி. ஆமே. என்ன செய்யணும் தெரியல, பிள்ளை எப்படி மாற்றுறதுனே தெரியல. ஆமே. ஸோ சில டைம் நம்ம இருட்டு வழியாக சில நாட்கள் நடந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுங்கிற நாமம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். ஆமே. அதே அதிகாரம் 2வது வசனம், அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசித்து முடிக்கலாமா? 9:2. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மேலே என்ன வந்துச்சாமா? வெளிச்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா. 2வது, என் பிள்ளைங்க இருட்டில் இருக்கக்கூடாது. கிறிஸ்மஸ்னா என்ன? ஆமே. என் ஜனங்கள், அதனால தான் நம்ம எல்லாருடைய வீட்லேயும் கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்கிற உடைய அடையாளம் என்ன பண்ணுறோம்? அழகா ஒரு ஸ்டார். இப்போ எல்லாரும் டெக்கரேஷன் அழகா என்ன பண்ணுறோம்? சீரியல் லைட் மாட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஆமே. ஆனால் அது ஒரு மாதத்துக்கு தான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி 2000 வருஷங்களுக்கு முன்பாக எதுக்கு தெரியுமா நீங்கள் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடணும்? அவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருட்டாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அது எப்பேற்பட்ட இருட்டாக இருந்தாலும், அங்கே கரண்ட் வசதியே இல்லாமல் இருந்தாலும், ஆமாம், நீங்கள் பல்பு போட வேணாம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருவார். திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல், 2 வரியை மட்டும் பாட போகிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, துணையற்ற வாழ்க்கையிலே துணையுமானீரே. சொல்லுங்க. இருளான வாழ்க்கையிலே, ஆமே, துணையற்ற வாழ்க்கையிலே துணையுமானீரே. என் அம்மாவும் நீரே, ஆமே, அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. ஆமே. கை உயர்த்தி, என் அம்மாவும் என் வெளிச்சமும் நீரே. ஆமே, ஆமே, எனக்கு எல்லாமே. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, பகலில்லா வேளையிலே பகலுமானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ரட்சிப்பும் நீரே, எனக்கு எல்லாமே. ஆமே. நீங்க தான் என் வாழ்க்கையில வெளிச்சமா வந்தவர். என் வெளிச்சமும் நீரே, என் ரட்சிப்பும் நீரே, எனக்கு எல்லாமே. நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இனி இருட்டில் நடக்கிறவங்களா இல்லை, எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உதித்தது எனக்காக. சொல்லுங்க. இந்த வெளிச்சம் எனக்காக. பின்னாடி இருக்கிறவங்கள சொல்லுங்க, என்னை பார்த்து, ஆமே, இந்த இயேசு வெளிச்சத்தை கொடுக்க எனக்காக இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. 2வது, ஆமே, நம்ம இதை பார்த்தோம். 3வது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சிலர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியாக சில பேர்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இனி ஒரு புதிய துவக்கம் உண்டாகுமா? சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, 10 லட்சம் போட்டு சில பேரை நம்பி, தம் பலத்தை நம்பி என்ன பண்ணுவாங்க, 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ், அதுலேருந்து லாபம் வரலைன்னா என்ன ஆகும்? அந்த போட்ட 10 லட்சத்தையும் அவங்க இழந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? ஹல்லேலூயா. கொரோனா டைமில் நிறைய அப்படி நடந்துச்சு இல்லை? நிறைய பேருடைய பிஸ்னஸை அப்படி கொடி கட்டி பறந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆனாங்க, அப்படியே பாப்பர் ஆயிட்டாங்க. கோடியில் பிறந்தவங்க தெருக்கோடிக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் நல்லா பராக்கிரமசாலியாக இருப்பாங்க, இளம் வயதில். ஆனால் ஒரு 60 வயது தொடங்கின உடனே அப்படியே ஒரு தடியை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சில பேர் நல்லா ஒருத்தர் ரொம்ப நேசிப்பாங்க, இன்னொருத்தர் வந்தோன்னே இவங்களை விட்டுட்டு அவங்கள நேசிக்க அந்த அன்பை இழந்துருவாங்க. நீங்கள் எதெல்லாம் இந்த பூமியில் இழந்தீங்களோ இயேசு சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே நான் இந்த பூமியில் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன வேணா இருக்கலாம். எனக்கு காசு பெருசாக இருக்கலாம், உங்களுக்கு அன்பு பெருசாக இருக்கலாம், உங்களுக்கு வியாபாரம் பெருசாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பெருசாக இருக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவை இருக்குது. சில இழந்து வந்திருக்கோம். யாருமே இங்கே இழப்பில் வரலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் நல்லா நேசித்து அம்மாவை இழந்து வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் சர்ச்சுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு போய், நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தானே, ஏன் சர்ச்சுக்கு போகல? எனக்கு இந்த ஏசப்பா மேலே ரொம்ப கோபம் சிஸ்டர். ஏம்மா, நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தானே? இல்லை, சீக்கிரமாக எங்கள் அம்மாவை அவர் எடுத்துக்கிட்டாரு, அதனால் இந்த இயேசுவை என்னால் என்ன பண்ண முடியல, நேசிக்க முடியல, நான் இழந்துட்டேன். இப்போ எனக்கு அம்மா யாருமே இல்லையே. அப்போ இழந்து போன ஒரு அன்பு, இழந்து போன உறவு, இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன எதுவாக இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கையில் திரும்ப கொடுக்க இயேசு இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களா, சும்மா தட்டாதீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 10 ரூபா நம்ம கீழே போட்டால், பிரதர் நான் 10 ரூபா இங்கே தொலைச்சிட்டேன், எனக்கு ஏதாவது தேடி கொடுங்கண்ணா, யாராவது ஒருத்தர் தேடி தருவாங்களா? போயா, உனக்கும் வேலை இல்லை, என்னை நீ தேடாது 10 ரூபா போட்டுட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை போட்டுட்டோம், சமாதானத்தை போட்டுட்டோம். நம்மளோட பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும் தெரியல, இழந்துட்டோம். நல்லா படிக்க வச்ச சிஸ்டர், இவன் நல்லா போய் ஒரு வேலையில் என்னை சம்பாதிக்க வச்சு என்னை குடும்பத்தை உயர்த்துவான்னு நினச்ச சிஸ்டர், இப்போ எல்லாம் இழந்துட்டேன், என் நம்பிக்கையை இழந்துட்டேன், எனக்கு முடிவு இனி சாவுதான் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் என்னோட பிறப்பின் நோக்கமே இழந்து போன உன் சமாதானத்தை, இழந்து போன உன் சந்தோஷத்தை, இழந்து போன உன் நிம்மதியை நான் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணார் ஆண்டவர், என் பாவத்தின் சகல பாவத்தையும் தம் மேலே சுமந்து கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கிறவராய் கடந்து வந்தார். ரெண்டாவது என்ன பண்ணார், இருளில் இருக்கிற என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென், 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 ஹல்லேலூயா. மூணாவது நான் இழந்து போனதை எனக்காக இயேசு திரும்ப அதை கொண்டு வர அவர் இந்த பூமியில் வந்தார். அது எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீ என்ன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பொட்டு வச்சிருக்கலாம், பூ வச்சிருக்கலாம், கயிறு கட்டியிருக்கலாம், நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னார், நீ இழந்துட்டேன்னு என் சமூகத்தில் நின்று பாரு, நான் இழந்து போனதை உன் கையில் நான் தராமல் விடவே மாட்டேன். ஏன்னா என் நாமம் இயேசு கிறிஸ்து. என் பர்பஸே இந்த பூமியில் வந்தது ஒன்றை சந்திக்கிறதுக்காக தான்.
நீங்கள் யாரோ என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இயேசுவே உங்கள் கையை பிடிச்சி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கா. ஏன் தெரியுமா? நீ இழந்து போன சந்தோஷத்தை, நீ இழந்து போன சமாதானத்தை, நீ இழந்து போன குடும்ப உறவை, நீ இழந்து போன வியாபாரத்தை, நீ இழந்து போன நிம்மதியை உனக்கு திரும்ப தரும்படி இயேசு இந்த கிறிஸ்மஸில் உன்னை பார்க்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ரொம்ப ஹாப்பி கிறிஸ்மஸ்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, யாரோ ஒருத்தர் எனக்காக வந்து நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எல்லாத்தையும் தராராமா, ஃப்ரீயா தராரு. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். அடுத்ததாக ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். நான் முடிக்க போறேன். அடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. நான் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கெட்டு போனதை ஆமென் திரும்ப புதுசாக உங்கள் கையில் கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக நிறைய பேர் ரொம்ப சோகத்தோடு ஆரம்பிச்சிங்க. இப்போ நிறைய பேரோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த லைட்டோட பிரகாசமாக எரியுது. நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. ஐ கேன் சீ ஃப்ரம் ஹியர். உங்கள் மூஞ்சியில் எப்படிலாம் பிரகாசமாக எரியுது. ஏன் தெரியுமா? கெட்டு போன ஒரு மனுஷனை புதுசாக மாற்றுறதுக்கு இயேசு இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்குறீங்களா? இல்லை நீங்கள் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிருப்பீங்க, ஆஃபீஸ் கொண்டு போவீங்க, ட்ராவலில் கொண்டு போவீங்க. கெட்டு போகாத ஐட்டமாக புளி சாதத்தை என்ன பண்ணுவோம்? நல்லா புளியை கரைச்சி ஊற்றி கொண்டு போவோம். ஏன்? கெட்டு போயிடும், சாப்பிட முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலையில் ஒரு ஒரு டம்ளர் அரிசி வச்சா சாயங்காலம் வந்து அந்த குக்கரை திறந்து பாய்ச்சா என்ன ஆகும்? நுரைச்சி இருக்கும். ஏன்? கெட்டு போயிடும், சூடு. ஆமென். இந்த நேச்சர் அப்படி இருக்குது. ஆமாவா இல்லையா? காலசம் இப்போ வந்து நீங்கள் 2 நாளும் அந்த அரிசியை குக்கரில் வச்சாலும் கெட்டு போகாது. ஏன்? காலமே ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதனால் அது கூலாக இருக்கனால கெட்டு போகாது. ஆமென். ஆனால் வெயில் காலத்தில் காலையில் வச்சது மத்தியானம் கெட்டு போயிடும். ஆமென். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு நல்லவனாக பிறப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருக்கிறதுலே அந்த தாதாவாக க்ரௌடியாக இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் நல்லா படிக்கணும், அவங்க அம்மா படிக்க வைப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் தான் இருக்கிறதுலே கிளாஸில் மக்கா இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ சில பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆமென். நான் சொல்கிறது உணவு பொருள் மட்டும் இல்லை, நம்மளோட ஆத்துமா. ஹல்லேலூயா. நமக்குள்ளார ஒரு மனுஷன் இருக்கான், அவனை கெட்டு போன ஒரு மனுஷனாக இயேசு பார்த்துட்டாருன்னு வைங்களேன். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய அன்பை நம்ம மேலே வச்சு கெட்டதை அப்படியே நல்லதாக மாட்டிடுவார். இதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. பிரியாணி செய்கிறது கிறிஸ்மஸ் இல்லை, சாண்டா கிளாஸ் தாத்தா டான்ஸ் ஆடுறது கிறிஸ்மஸ் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அதான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமென். பிரியாணி சாப்பிட்டு நல்லா சர்ச்சுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் ஆதாரிச்சு வந்துட்டு அது கிறிஸ்மஸ் இல்லைங்க. என் பழைய வாழ்க்கையை, கெட்டு போன என் வாழ்க்கையை புதுசாக மாற்றுறது தாங்க கிறிஸ்மஸ். மாற்ற முடியுமா? நம்பிக்கை வருதா உங்களுக்கு? இந்த இயேசுட்ட சொன்னால் இவர் என் கெட்டு போன பையனை, என் கெட்டு போன வாழ்க்கையை, கெட்டு போன என் ஐஸ்வர்யத்தை அவர் திரும்ப அவர் அன்பினாலே எனக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிச்சிங்கன்னா இன்னைக்கு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். இந்த வசனம் தொடங்கும் போதே ஒரு இப்படியா சொல்லுது, தம்மை விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? அழகான ஒரு வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க, நான் இயேசுவே நான் உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? சொல், படிங்கக்கா.
அவன் கெட்டு போயிருந்தாலும் அந்த கெட்ட வாழ்க்கையை எடுத்து அவன் குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் குடி வாழ்க்கையை மாற்றுவார். அவன் புகைச்சிட்டே இருந்தாலும் அவன் குடி பழக்கத்தை மாற்றுவார். ஆமே, அவன் விபச்சார பாவத்தில் இருந்தால், சேற்றில் இருந்தால், இயேசு தூக்கி எடுக்கிறவராய் இந்த பூமியில கடந்து வந்தார். ஆமே, இதெல்லாம் தானே ஒரு மனுஷனை கெடுக்கும். வேற என்ன கெடுக்கும்? ஆமே, குடிக்கிறது, வெறிக்கிறது, புகைக்கிறது, ஆமே, நம்ம சரீரத்தை கெடுக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாமே பாவம். ஆமே, ஹல்லேலூயா. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை, ஹல்லேலூயா. அப்ப கெட்டு போகிற ஒரு வாழ்க்கையை, ஆத்துமாவை, மனுஷனை, பொருளாதாரத்தை, எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணுவாராமா? பிராண்ட் நியூவா மாத்திடுவார். சொல்லுங்க, பிராண்ட் நியூ. ஆமே, இதை நான் இப்படி திறந்துட்டேன்னு வைங்களேன், இந்த பாட்டில் இன்னும் திறக்கலை, சீல் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் பார்க்குறீங்க? இப்போ பிரதர் இதை திறப்பார். ஆமே, இப்போ இதை திறந்துட்டார். இதை திறந்த உடனே இதை நான் கடைக்காரன்ட்ட போய், பிரதர் இது எனக்கு தண்ணி வேண்டாம், எனக்கு 10 ரூபா திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்? தரமாட்டார். ஏன்? ஓப்பன் ஆயிடுச்சு, இது கெட்டு போயிடுச்சு, அவன் பார்வைக்கு அது கெட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. பிசாசு இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கான். உன்னால் எழும்ப முடியாது, உன்னால் இந்த பிரச்சனை வெளியே வர முடியாது, இனிமேல் உன்னால் கடன் வாங்காமல் வாழ முடியாது, தற்கொலை தான் உனக்கு வழின்னு நிறைய பேர் இப்படி தான் பிசாசு உன் சீலை எடுக்க வச்சு நீ உபயோகம் இல்லாத பாத்திரம் என்று உன்னை நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நம்பிடாதீங்க, இயேசு இது மாதிரியே ஒரு புது பாட்டிலை உருவாக்க வல்லவராக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே, தம்முடைய அன்பினாலே உங்களை கெட்டு போனதை திரும்ப என்ன பண்ணுவாரு? எடுப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்போ நான் இது நாள் வரைக்கும் நினச்ச கிறிஸ்மஸ் அப்படி இல்லை. கேக் வெட்டி கொண்டாடி அங்கே போய் இதை பண்ண, அதை செய்யுது, இதை செய்கிறதுனோ. முதலாவது என் பாவத்தை அறிக்கை பண்ணணும். 2வது நான் இருள்லேருந்து வெளியே வரணும். 3வது என்னதுங்க, இழந்து போனதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். 4வது கெட்டு போன வாழ்க்கையை நாம சீர்படுத்துகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் இதெல்லாம் கூட மறந்துட்டா கூட உங்களுக்காக இயேசு என்னுக்காக இந்த பூமியில் வந்தார், கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறோம், ரொம்ப முக்கியமான வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:8. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். தூங்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஹல்லேலூயா. அதாவது நம்மளால் இப்போ நான் இங்கே இருக்கிறோம், இந்த கண்ணுக்கு பார்க்குறது என்னெல்லாம் இருக்குது, இங்கே லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஆடியோ இருக்குது, கீபோர்டு இருக்குது, சேர் இருக்குது, மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு ஆவிக்குரிய மண்டலம்னு ஒன்று இருக்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த மண்டலத்தை யாராவது கண்ணில் பார்க்க முடியுமா? ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் தலைக்கு மேலே ஒரு தீய சக்தி கிரியை செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நல்லது, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு இருள்லேருந்து வெளிச்சமாக ஒரு மனுஷனை மாற்றணும்னா, ஒரு மனுஷனை இருள்லேருந்து ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அப்போ இருட்டில் வச்சிருக்கவன் போராடுவானா போராட மாட்டானா? ஆமாவா இல்லையா? இப்போ பிரதரும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கோம், சரிங்களா? நானும் பிரதரும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இப்போ பிரதர் சொல்கிறாரு, உங்கள் உறவு எனக்கு வேண்டாம், நான் அந்த பிரதரோட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறேன், எனக்கு இந்த இருட்டு வேண்டாம், இந்த நாசமான வாழ்க்கை வேண்டாம், இந்த குடி வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறார், வெளிச்சத்தை தெரிந்து கொள்ளுகிறார், நன்மையை தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ எனக்கு உச்சிக்கு மேலே கோபம் வருமா வராதா? வருமா வராதா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்களோ, பரிசுத்தவான்களாக இருப்பீர்களோ?
ஆமென். ஹல்லேலூயா. நம்மக்கிட்டேருந்து ஒரு காரியத்தை பறிச்சுட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். பொசசிவ். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்னாச்சு, இருளில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். கெட்டு போன ஒருத்தனை நல்லவனாக்கிட்டார். இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருத்தனுக்கு அப்படி வயிறுலாம் எரியுது, கப கப கபன்னு. உங்களுக்குலாம் எரியாதோ? ஆமே. அது மாதிரி தான். அதனால என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பி வாடா போவோம், அங்கே போய் ஒரு மந்திரத்தை, அவ்வளோதான், முடிஞ்சான், சோழி முடிஞ்சுது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா, நம்ம எதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. போய் சூனியம் வச்சுட்டு வந்துடுவான். ஆமென். நான் கை கால் விளங்கக்கூடாதுன்னு வச்சுட்டு வந்துடுவான். இந்த பிசாசு பலரை இயக்கி இவன் திருப்பி இருளுக்குள்ளே வரணும், திருப்பவும் கெடணும், திரும்பவும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்காக சில மனுஷர்களை எழுப்புவான். அவன் பேர் தான் பிசாசு. ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரத்தை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமா பின்னாடி அவன் என்ன செய்கிறான்னு? நான் சொல்கிறோம், பிரதர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. ஆனால் போட்டிருக்கியா, பின்னாடி எவனோ ஒருத்த குழி பறிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உலகம் அப்படியா இருக்குது. இன்னைக்கு பிசாசின் கையில் தான் உலகமே இருக்குது. ஆமே. இந்த அரசியலே அவங்க கையில் தான் இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ அவன் கையிலிருந்து நம்மளால சண்டை போட்டு பிடுங்க முடியுமா? நம்ம சந்தோஷத்தை, நம்ம சமாதானத்தை, நம்முடைய ஆமென் ஆசீர்வாதத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் நம்ம கண்ணிலே பார்க்கல. கண்ணில் பார்க்காத ஒரு காரியம் நமக்கு மேலே நடந்துட்டுருக்கு. ஆமே. இப்போ இந்த அண்ட சராசரத்தை உருவாக்குன ஒருவர் இருக்கார்ல, அவர் அதை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உன் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிற, அதே மாதிரி நான் என் கண்மணி போல் உன்னை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் தான் உன் பாவத்தில் உன்னை வெளியே கொண்டு வந்தேன், நான் தான் உன்னை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தேன், நான் தான் இழந்ததை கொண்டு வந்தேன். அப்போ இன்னொருத்த உன்னை களவாண்டுட்டு போகிறத நான் விடுவேனா? விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? ஆமே. அவனுடைய தந்திரத்தை உனக்கு தெரியாமலே போட்டு தள்ளிடுவேன். ஹல்லேலூயா. சத்தமும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் தெரியுமா? இதுக்காக எத்தனை பேர் எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க தெரியுமா? ஆமே. போய் கேட்டு பாருங்க. 10 லட்சம் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போய் ஆமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசின் வியாதியின் தந்திரங்களை, மரண தந்திரங்களை ஒழிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார். நீ என்கிட்ட கேட்டால் போதும், ஒரு புது கிட்னியை நான் தந்துடுவேன், புது ஹார்ட்டை தந்துடுவேன், புது ஆமென் வல்லமை உனக்கு நான் தந்துடுவேன். பிகாஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், ஹல்லேலூயா, அவர் நாமம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையினால பிசாசின் தந்திரம் தவிடு பொடியாய் மாறிடும். அதனால தான் வேதம் சொல்லு, ரொம்ப உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி பாதிப்பு, ஒரு மாதிரி குழப்பம், ரொம்ப இருளாக இருக்குச்சுன்னா இந்த வசனத்தை எடுத்து டெய்லி வாசிங்க. ஆமென். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கவே மனுஷகுமாரன் பூமியிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. மேலே என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் என் மேலே ஒரு ஷீல்டு எப்பொழுதுமே இருக்குது. ஹல்லேலூயா. அதான் இந்த வசனத்தோட அர்த்தம். நான் நடந்து போனால் ஒரு 1000 தேவ தூதர்கள் எனக்கு புன்பாக நடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமே. நான் பின்னாடி வந்தேன், என் காரில் வந்தேன்னா எனக்கு பின்னாடி ஒரு 1000 தேவ தூதர்கள் நடந்து வராங்க. ஏன் தெரியுமா? எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி நான் எப்போ விழுவேன், எப்போ இவனை அடிக்கலாம், எப்போ இவனை கொல்லலாம், எவனை இப்படி எப்படி திருடலான்னு காத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசுவோ தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய ஆமே நாமத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாரு? என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்மஸ். இதாங்க கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில் வந்தார்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். இந்த தேவனை விட்டுடுவீங்களா நீங்கள்? இந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? இன்றைக்கி தான் நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம். நான் என் செய்தியை முடிச்சுட்டேன், என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிச்சுட்டேன். இன்றைக்கி இப்போ உங்கள் கையில் தான் அந்த பொறுப்பு இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இயேசு எதுக்காக வந்தார்? பாவத்தை மன்னிக்க வந்தார். இயேசு இருளை வெளிச்சமாய் மாற்ற வந்தார். கெட்டு போனதை மறுபடியும் புதிதாய் மாற்ற வந்தார். இழந்து போனதை தேட வந்தார். 5வது, உனக்காக ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வந்தார். இந்த இயேசு உனக்கு வேணுமா? இயேசு உனக்கு வேணுமா? இதுக்கு நீ 10 லட்சம் செலவு பண்ண வேணாம். நீ நடந்து போக வேணாம். நீ அங்கே போய் ஆமென் அதில் உருள வேண்டாம். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடணும்? அந்த நாமத்தை குடிச்சல பரலோகம் இயேசுவேன்னு கூப்பிட்டினா போதும், நான் வருவேன், நான் வருவேன். அது எந்த இடமா இருந்தாலும் நான் வருவேன். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா, இயேசு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா, அதுதாங்க கிறிஸ்மஸ். இதுக்குதான் கர்த்தர் இந்த நாளில் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே எழும்பி நின்று உங்கள் வாழ்க்கையை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆமென். நீங்கள் ஒருவேளை பரம்பரை கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கலாம். ஆமென். நீங்கள் ஒரு வேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கலாம். இந்த இயேசுக்குள்ளே நீங்கள் பிறந்த குழந்தையை போல இருக்கலாம். ஆமென். கண்ணை மூடிக்கோங்க. யார் பக்கத்தில் இருக்காங்க பார்க்காதீங்க. சிஸ்டர், உங்களை நேசிக்கிற இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டா போதும், இயேசுவே என் பக்கத்தில் வாங்க ப்ளீஸ். இயேசுப்பா, என் கையை பிடிச்சிக்கோங்க. இயேசுப்பா, என்னை அரவணைச்சிக்கோங்க. இயேசுப்பா, என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க. இயேசுப்பா, நான் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன். இயேசுப்பா, நிறைய பாதிக்கப்பட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, என் கூட யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, நம்ம படித்தால் அதே மத்தேயு 1:23 இப்படியா சொல்லுகிறது, அவர் என்றும் உங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலனாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் நாமம் இம்மானுவேல். யார் உன்னை கைவிடலாம்? நீ எதை வேணா இழந்து வந்திருக்கலாம். நீ எப்படி வேணா கெட்டவனா வந்திருக்கலாம். இயேசு சொல்றார், எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நீ புது ட்ரெஸ் போடுறது முக்கியம் நீ நினைக்கிற. உன் கடன் ரொம்ப பெருசு நீ நினைக்கிற. இயேசு சொல்றாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன். தயவு செய்து கண்ணை திறந்துடாதீங்க, வேடிக்கை பார்த்துடாதீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சிடாதீங்க. இயேசுவும் பாவத்தை இந்த நாளில் மன்னித்து கொண்டு இருக்கிறார். தம்முடைய ரத்தத்தினாலே, தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே, ஹல்லேலூயா, ஓ சிந்தன மண்டலத்துக்குள்ள தேவனுடைய இரக்கம் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே. அவர் நாமம் இயேசு. அந்த நாமத்துக்கு அடையாளம், அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். ஆமென். சுமந்தீரே, ஒரு தாய் தேற்றுவார். அவரை விட்டுறாதீங்க. அம்மா, நீ எந்த மதமா இருக்கலாம், நீ எந்த ஜாதியா இருக்கலாம், நீ என்ன நிறமா இருக்கலாம், இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். தேற்றுவார். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவரை விட்டுறாத, கரத்தை பிடிச்சுக்கோ. இயேசுவே, நீ எனக்கு வேணும்னு சொல்லு. ஆமென். ஒரு போதும் கைவிடா ஒரு நாள். இன்னைக்கு மட்டும்தானா? இந்த ஹால்ல மட்டும்தானா
முடிவு பரியந்தம் உன் கடைசி மூச்சு இருக்கு வரைக்கும் அந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாளும் விலகிடா ஒரு அவர் என்றும் இருப்பார். உன் வியாதி நேரத்தில் அவன் கூட இருப்பார். ஆமென். உன் பிள்ளையோட வாழ்க்கையில இருப்பார். அந்த இயேசு அந்த இயேசு அந்த இயேசு இடத்துல இருக்கிறாரா? ஒரு தாய் தேற்றுவது. உன் வாழ்க்கையை கொடுத்துரு. என் கெட்ட வாழ்க்கையை கொடுத்து நல்லதா மாத்திக்கோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya ஹalleluya. இதோ நாம் கேட்ட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதில்ல. எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஒருவேளை இதுவரைக்கும் பிரதர் என்னால சில விஷயத்தை விட்டு வெளியே வரவே முடியல, சில கட்டிலிருந்து வெளியே வரவே முடியல, நான் ரொம்ப உடையறேன் பிரதர், என்னுடைய உடைக்கப்படுகிற நிலைமை என்னால பார்க்கவே முடியல, நான் நிறைய உடைக்கப்படுறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கை என்னால வாழவே முடியலன்னு உங்க இருக்கிறீங்கல்ல, வலது கரத்தை உயர்த்தி அன்பு சகோதரி இயேசுவை பிடித்துக்கொள். இயேசு என்னும் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்னும் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கண்ணுக்கு எதிரில் பார்த்திருக்கிறோம், எங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவிச்சவர்களா சொல்றோம், இந்த இயேசுவால உன் வாழ்க்கையை மாற்ற முடியும், இந்த இயேசுவால உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். இதுவரைக்கும் மாறாத உன் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தாங்கல, இந்த இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. எத்தனையோ டாக்டருக்கு கொடுத்தீங்கல்ல, எத்தனையோ மனுஷங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, எத்தனையோ இடத்துக்கு கொடுத்தல்லப்பா, எத்தனையோ டைம் ஓடி விழுந்தல்ல, எத்தனையோ வாய்ப்பை யார் யாருக்கோ கொடுத்து பார்த்தல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு முறை இந்த இயேசுவுக்கு வாய்ப்பு கொடு, இந்த இயேசுவுக்கு வாய்ப்பு கொடு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இதுவரை மாறாத வாழ்க்கையை மாற்ற இயேசு இங்க வந்திருக்கிறார். இதுவரை அசையாத சில சூழ்நிலைகள் அசைக்க இயேசு வந்திருக்கிறார். இதோ நாங்கள் இல்லப்பா, இயேசு வந்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள அவர் சொன்னா எது வேணா நடக்கும், அவர் சொன்னா எது வேணா மாறும், அவர் சொன்னா எது வேணா நிற்கும். என் இயற்கை கூட, என் வானம் கூட அவர் விலகுன்னு சொன்னா விலகும், மழை கூட அவர் விலகுன்னு சொன்னா விலகும். அப்படிப்பட்ட இயேசு இன்னைக்கு இந்த பகல் சாயங்கால வேளையில நம்முடைய வாழ்க்கையை மாற்ற இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வேணுமா? இன்னைக்கு என்னமா விடுதலை வேணும்? ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க யார வேணா இருக்கலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நான் இங்க வந்திருக்கிறேன், நீங்க இயேசுவான்னு சொல்ல முடியா இயேசுவான்னு சொல்லுங்க, தெய்வம்னு சொல்ல முடியா தெய்வம்னு சொல்லுங்க. உங்களால என்ன சொல்ல முடியுதோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல கண்டிப்பா வருவார். இதுவரைக்கும் நீங்க கூப்பிட்டு எத்தனையோ பேர் வராம போயிருக்கலாம், நீங்க கூப்பிட்ட போது எத்தனையோ பேர் தட்டி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த இயேசு கூப்பிடுகிற குரலுக்கு ஓடி வருகிறவர். இந்த இயேசு நீ கூப்பிட்டா வருவாருமா, நீ கூப்பிட்டா வருவார் சகோதரா. ஓ ரஹந்தரா, இன்னைக்கு வாழ்க்கையை மாற்ற, இன்னைக்கு சூழ்நிலையை மாற்ற இந்த இயேசு இங்க வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன விடுதலை வேணும், என்ன மாற்றம் வேணும்? சிலர் இங்க இருக்கிறீங்க, ராத்திரி வேலையில உங்களால சரியா தூங்க முடியறதில்ல, பலவிதமான சொப்பனம், ஒரு விதமான பயம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கு. ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார்.
யார் அப்படி இருக்கிறீங்களோ உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில யாருக்கு அப்படி நைட் என்னால தூங்கவே முடியல, என் வாழ்க்கையில நைட்டு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், ஒவ்வொரு ராத்திரியும் நான் ஒரு பெரிய நெருக்கத்தோடு கடந்து வரேன், ஒவ்வொரு ராத்திரியும் என்னால நிம்மதியா தூங்கவே முடியல, அப்படியே நீங்க வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் சகோதரி சொன்னாங்களே, இந்த சகோதரி சொன்ன இயேசு உண்மை உள்ளவர்னு நான் நம்புறேன், அற்புதம் செய்வார்னு நான் நம்புறேன். எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க இயேசு இங்க வந்திருக்கிறார். இதுவரை மாறாத அத்தனை வாழ்க்கைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இதுவரை ஆண்டவரை அடிமைப்படுத்தின அத்தனை அடிமைத்தன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பிள்ளைகளை பாழாக்கி கொண்டிருந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் உங்க வீட்டுல சமாதானமே இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், இந்த ராத்திரி இயேசுவுக்கு சான்ஸ் கொடுங்க, இந்த ராத்திரி இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்றேன், இயேசுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இது வரைக்கும் நீங்க யார் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கல்ல, the last chance, உங்க கடைசி நம்பிக்கை, உங்க கடைசி நம்பிக்கை, இந்த நாளுடைய கடைசி நம்பிக்கையா இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைச்ச கர்த்தர்மா, ஆனா நீயும் நானும் அழியறேன்னு சொல்லிட்டு அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நீயும் நானும் அழியறோம். அவர் சிலுவையில மரிச்சார்னு எத்தனையோ பேருக்கு தெரியும்ல. அந்த சிலுவையை நமக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்துச்சு, ஆனா அந்த சிலுவை அவங்களுக்கு வேண்டாம். நான் அதை எடுத்துக்கிறேன், நான் அதை எடுத்துக்கிறேன். நான் சொன்ன உடனே இயேசு இறங்கி வந்தார். நம்மளை எவ்வளவு நேசிச்சிருந்தா வந்திருப்ப. இந்த ராத்திரி அந்த இயேசு உன்னை நேசிக்கும்படி இங்க வந்திருக்கிறார். தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறட்டும், ஒவ்வொருடைய இருதயங்களும் மாறட்டும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.